சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துருக்கலாம். ஒரு வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். சைன் அதோட நேர்மாறு சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருக்கிறேன். சைனோட சார்பகம் வீச்சகம், அதே மாதிரி சைன் இன்வர்ஸோட சார்பகம் வீச்சகம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதோட பிக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து அதோட முதன்மை மதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு பாடத்தோடையுமே லாஸ்ட்டில் பயிற்சி இருக்கு இல்லைங்களா, 1 மார்க்குக்கு அப்புறம் வந்து பாட சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பக்கம் 3 பக்கம் இங்கே இருக்கு இல்லையா, அந்த 2 பக்கம் 3 பக்கத்தை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜெராக்ஸ் போடுங்க. சரிங்களா? ஜெராக்ஸ் போட்டு என்ன பண்ணிக்கிங்கன்னா உங்கள் நோட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட்டில் எங்கன்னா சார் ஒட்டி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் பாடம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்துக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பின்னாடி படிக்கும்போது இதை பார்த்துட்டு உள்ளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதை எழுத வேண்டாம், அதை அப்படியே ஜெராக்ஸ் போட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.1 பார்த்தா 4.2 4.3 வரைக்கும் பார்த்துருந்தோம். சரிங்களா? 4.3 வரைக்கும் புரியும் நினைக்கிறேன். அடுத்து 4.4 பண்ணுங்களேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 - 3x² சார்பகத்தை காண்க. சார்பகம் வீச்சகம். நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ எஃப்ங்கிற ஒரு இது இப்படி இருக்கு அப்படின்னா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்னா இது சார்பகம், இது வீச்சகம். சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸுங்கிறது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் = ஒய்னா எக்ஸோட மதிப்பு வந்து சார்பகம், ஒய்யோட மதிப்பு என்னது வீச்சகம். அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது சார்பகம், ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது வீச்சகம். ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சார்பகம் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்னது ஃபங்க்ஷன் அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 - 3x². சரிங்களா? சரி, இப்போ வாங்க தீர்வு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x இன் சார்பகம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ஓட சார்பகம் என்ன சார் அப்படின்னா, இப்போ சைனோட சார்பகம் வீச்சகம் சொல்றேன், அதுக்கப்புறம் சைன் இன்வர்ஸ் பண்ணலாம். சைன் ஃபங்க்ஷனோட சார்பகம் என்னவா இருக்கும், -π/2 க்கு +π/2. இங்க போனா -1 ல இருந்து +1 வரைக்கும். அதாவது நம்ம ரேஞ்ச் சொல்லி படிச்சிருக்கோம். sin அப்படினா -1 x ≤ 1 sin x நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா. இன்வர்ஸ் என்னவா இருக்கும், sin இன்வர்ஸ் ஆகும், இது சார்பகமா மாறிடும், இது வீச்சகமா மாறிடும். ஓகே, so that is implies -1 ≤ x ≤ 1. கணக்கின் படி இந்த sin inverse of x இருந்துச்சுன்னா இப்படி எழுதலாம். இந்த கணக்கு என்னன்னா sin inverse of 2 - 3x². அந்த x க்கு பதிலா கணக்கு கொடுத்து எழுதிக்கலாமா? சரி, இந்த ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் வரணும், அங்க போனாலும் மைனஸ் ஆகும். அப்ப இங்க வந்துச்சுன்னா ஆல்ரெடி -1 -2 -1 less than or equal to -3x less than or equal. இப்போ இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். -3 less than or equal to -3x² காம்பினேஷன் எடுத்து 3 கேன்சல் பண்றேன். மைனஸ் கேன்சல் பண்ணும்போது less than or equal to என்ன ஆயிடும், greater than or equal to ஆயிடுமா? அப்ப என்ன எப்படி வரும், x² less than or equal to 1 மாதிரி இத நான் மாத்தி எழுதுறேன். x² less than or equal to 1 அப்ப எப்படி எழுதிக்கலாம்? அடுத்து இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். மைனஸ் கேன்சல் பண்ணும்போது less than or equal to greater than or equal to x² greater than or equal to 1/3. அப்ப என்ன வருது, x² வந்து 1 காட்டிலும் சின்னது, எதை காட்டிலும் பெருசு, 1/3 காட்டிலும் பெருசு. அப்ப எது 1 பெருசா 1/3 பெருசா? 1/3 less than or equal to x² less than or equal to 1. நமக்கு தேவை x ஓட மதிப்பு தான் தேவை, x² ஓட மதிப்பு தேவையில்லை. அப்ப மாடலஸ் ஆஃப் x less than or equal to 1 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 தான், 1/3 க்கு ஸ்கொயர் ரூட் 1. ஏன் சார் மாடலஸ் போட்டா அப்படின்னா இங்க என்ன வரும், பிளஸ் ஆர் மைனஸ் வரும், இங்க என்ன வரும், பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அப்படிதானே x² = 9 x = plus or minus 3 போடுமா? சோ அது மாதிரி போடாம என்னன்னா மாடலஸ் ஆஃப் x இப்படி போடாம ஒண்ணுதான். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா, நம்ம பிளஸ் 1 படிச்சிருக்கீங்களா? மாடலஸ் ஆஃப் x னா டெஃபினிஷன் -x + x. -x னா x greater than less than 0, x greater than 0 நம்ம பார்க்கணும், ஞாபகம் இருக்கா? சோ அத பேஸ் பண்ணி சரி இதுக்கப்புறம் எப்படி சார் அப்படின்னா இந்த ரிசல்ட் நம்ம புக்ல இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கணும்.
a less than or equal to minus of x less than or equal to b னா a less than or equal to x less than or equal to minus of x less than or equal to b னா எப்படி இருக்குன்னா x belongs to எந்த இன்டர்வல்னா minus b, minus a. Yes, minus b. இப்போ வந்து 3 less than or equal to x less than or equal to 7 அப்படினா இப்போ வரலை. இப்போ b வரவ இதானே a இது b minus 3 minus 7 போட்டா இது கரெக்ட்டா இந்த இன்டர்வல் சரியா? ஏன்னா ஒரு இன்டர்வல் இப்படி எழுதும்போது இங்க இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கு இங்க இருக்கிற நம்பர் பெருசா இருக்கணும். ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா -3 பெருசு -7 சின்னதா. அதனால அப்படி எழுத முடியாது. அதனால தான் என்ன நினைக்கிறது -b, -a யூனியன் a, b. சோ அந்த கான்செப்ட் படி -1, a க்கு பதிலா என்ன இருக்கு -1/3 1/3 b க்கு பதிலா 1 -1 -1/3 யூனியன் 1/3 1. சரிங்களா புரியுதுங்களா? இப்போ என்ன கண்டுபிடிச்சது சார்பகம். சரிங்களா? ஓகே. சார்பகம் எவ்வளவு மதிப்பு கண்டுபிடிக்கணும்? x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரி நெக்ஸ்ட் 4.1ல பயிற்சி 4.1 ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 1 என்ன கேக்குறாங்க அப்படினா x இன் அனைத்து மதிப்புகளையும் காண்க. x இன் அனைத்து மதிப்புகளையும் காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படினா -10 less than or equal to x less than or equal to 10 மற்றும் sin x equal to 0. அதுதான் இது மற்றும் sin x equal to 0 இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்யற மாதிரி x ஓட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்குள்ள இருக்கணும் -10 ல இருந்து +10 குள்ள இருக்கணும். அது என்னவா இருக்கணும்? sin x equal to 0 வா இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனை பூர்த்தி செய்யற மாதிரி x ஓட மதிப்புகளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் sin x equal to 0 அப்படின்னு வச்சிருக்கேன். sin x 0 க்கு என்ன போடலாம்? sin 0 போட்டுக்கலாமா? sin 0 போட்டாலும் சரி 0 போட்டாலும் ஒண்ணு தான். ஏன்னா sin 0 வந்து 0 தான். இப்போ sin x equal to sin 0 அப்படினா x equal to n pi plus minus 1 power n into 0. இந்த ரிசல்ட் தெரிய நினைக்கிறோம்ல. இது நம்ம வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 160ல 11th புக்ல இருக்கு ஒரு டேபிள் காலம் இருக்கு. அந்த டேபிள் காலத்தை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த டேபிள் காலம் தெரியுதா பார்த்துக்கோங்க. தெரியுங்களா அந்த டேபிள் காலம்? சரி 160ல பார்த்தா அந்த டேபிள் காலம் இருக்கு. அதை எழுதிக்க நம்ம முக்கியமான பின்னாடி தெரியுசா. நம்ம 11th ட்ரிகோனோமெட்ரி படிக்காதனால சில அதெல்லாம் சொல்றேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ரிசல்ட் அப்ப x = x இருக்கு. ஆல்பா க்கு என்ன இருக்கு? இங்க 0 இருக்கு. அப்ப ஆல்பா க்கு 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சரி ஆல்பா 0 கூட எது தெரியுமா? அதே நம்ம n பை மட்டும் போட்டுக்கலாமா? சரி என்னக்கு என்ன சார் வரும்? இங்க n பிளாங்ஸ் z சொல்லிக்கலாம். z என்னது 0 1 2 3 4 வந்துட்டு -1 -2 அத தான் அப்படி போட்டுருக்கேன். 0 + or -1 + or -2 up to + or -10. ஏன் சார் 10 க்கு மேல போக கூடாது அப்படினா இந்த லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க? -10 பை ல இருந்து +10 பை உள்ள அப்ப 10 வரைக்கும் போட்டா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन இதே போல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா since -3n pi less than or equal to x less than or equal to 3 pi n இல்ல 3 pi தான். சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப sin x = -1 -1 க்கு என்ன போட்டுக்கலாம்? sin of -5/2 போட்டுக்கலாமா? sin x = sin of -5/2 இதே மாதிரி வந்து சொல்றாங்களே. அப்ப therefore x = n pi plus -1 power n into -5/2 ஆல்பா க்கு என்ன இருக்கு? -5/2 இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா மைனஸ் பவர் n plus 1 ஆயிருமா? இவங்க -1 ஓட அடுத்து 3 இங்க ஒரு -3/2 இருக்கு. இந்த -3/2 வை நான் +3/2 போட்டுட்டு -1 போட்டுக்கவா? எல்லாம் ஒண்ணுதானே. இதோட போடுங்க. அப்ப 3 + 1 4 மாறிடுமா? அது போல நான் இதெல்லாம் n + 1 ன்னு மாத்திட்டேன். சரிங்களா? n + 1 5/2 வேற n = 0 + or -1 + or -2 ஏன் அதுக்கு மேல போனேன்னா மொத்தமே என்னது 3 pi less than or equal to x less than or equal to 3 pi sin minus. சரிங்களா? புக்ல உங்களுக்கு வேற ஆன்சர் கொடுத்துப்பாங்க. இந்த ஆன்சர் சரியா? சரிங்களா? புக்ல வேற மெத்தட் யூஸ் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை எழுதிடுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பின்வருவனவற்றின் காலம் மற்றும் வீச்சு காண்க. காரணம் என்ன வருதா?
எக்ஸ்ல எவ்வளவு தூரம் போகுதோ அதுதான் காலம், ஒய்ஹெச் தூரம் வந்து வீச். ஒரு வளைவரை சைன் போடுறது, சைன் வளைவரை இருக்கு இல்லையா, வளைவரை எவ்வளவு தூரம் போகுதோ நினைச்சுக்கிறேன் சைன் இங்க இருந்து இது வரைக்கும், இதுதான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த அதிகபட்ச டிஸ்டன்ஸ் இதுல அது 1, இது -1. அப்புறம் வீச் 1, -1,1. இதுல 0 to 2π காலம் என்னது 0 to 2π அப்படிங்கிறதா அது. இது எதுக்கு sin x மட்டும். ஆனா இங்க கொடுக்கிறது sin x மட்டும் கொடுக்குறாங்களா சார் அப்படின்னா sin x மட்டும் கொடுக்கல, வேற என்ன கொடுத்துருக்காங்க. சரி வரல. क्वेश्चन नंबर பயிற்சி 4.1ல क्वेश्चन नंबर 2ல 1 தீர்வு y sin 7x. sin x னா ஈஸியா சொல்லலாம், sin 7x. இந்த sin 7x அப்படின்னு அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் பீச்னா என்ன சார் காலம் அப்படிங்கிறது என்னன்னா அடுத்த பக்கத்துல இருக்கு, அதனால நான் இங்க எழுதிக்கிறேன். எப்படி இருக்கணும் அப்படின்னா y equal to a sin alpha x இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறேன். y equal to a sin alpha x na காலம் வீச்சு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a. காலம் அப்படிங்கிறது என்ன சார் 2π by மாடுலஸ் ஆஃப் ஆல்பா. பேஸ் செஞ்சுக்கலாமா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. y equal to a sin alpha x னா வீச்சுனா என்னது மாடுலஸ் ஆஃப் a, காலம்னா 2π by மாடுலஸ் ஆஃப் ஆல்பா. அப்ப இந்த கணக்குல காலம் அது வீச்சு. வீச்சு கணக்கு என்ன இருக்கு 1 இருக்கு. 1 மாடுலஸ் எடுத்தா 1 தான். காலம் 2π by மாடுலஸ் ஆஃப் 7. மாடுலஸ் ஆஃப் 7 7 2π by 7. சரிங்களா? சப்போஸ் மைனஸ் வந்துச்சுன்னா அது பிளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரெண்டாவது क्वेश्चन y equal to minus sin of 1/3x. சரிங்களா? அப்புறம் வீச்சு மாடுலஸ் ஆஃப் -1 equal to 1. காலம் 2π by மாடுலஸ் ஆஃப் 1/3. அப்புறம் 2π by 1/3 அப்படி இப்படி என்ன 6π. இதெல்லாம் என்ன பண்ண வேற தெரியுமா 6π. நெக்ஸ்ட் क्वेश्चन number 3 y equal to -4 sin of -2x. which equal to 4. காலம் என்னதுங்க 2π by minus of -2. அப்ப minus of 2π by minus of minus of plus of என்ன வேணும் minus உள்ள minus தான் சரி plus தான் சரி என்ன ஆகும் வெளிய வரும்போது plus தான் வரும். அப்ப என்ன பை காலம் என்னதுங்க பை. சரிங்களா? உங்க இத சொல்லிட்டா செஞ்சோமா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது sin இருந்தாலும் சரி cos இருந்தாலும் சரிங்களா? காசு பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இது காசுக்கான அதே தான். இப்போ சப்போஸ் y equal to இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். y equal to b cos beta x நாலும் அதே தான். வீச்சு வந்து minus of b காலம் 2π by minus of beta. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா 0 less than or equal to x less than or equal to 6π எனும்போது y equal to sin of 1/3x இன் வரைபடம் வரைக. வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
நீங்கள் வரைபடங்கிறது உங்களுக்கு சிம்பிள் தான். எக்ஸல் மதிப்பு எவ்வளோ அதிகபட்சம் இருக்குது தீர்வு என்னதுங்க 4.1 பயிற்சி 4.1 கொஸ்டின் நம்பர் 3ல தீர்வு y equal to sin of 1/3 x x ஓட வேல்யூ என்ன 0 less than equal to 6 அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க x y ஃபர்ஸ்ட் 0 பண்ணுங்க next 0 போட்டா sin 0 0 அடுத்து என்ன பண்ணலாம் x பதில் பை பண்ணலாமா பை பண்ண என்ன பண்ணுவது 5/3 sin எவ்வளவு கண்ணு புரியல நான் சொல்றது சரி 5/2 போடுங்களே 5/2 போட்டீங்கன்னா sin of 1/3 into 5/2 அப்ப என்ன 5/6 வருமா 5/6 எவ்வளவு 30 டிகிரி 30 டிகிரிக்கு என்ன கண்டு வருது 1/2 அடுத்து 5 போடுங்க 5/4 வேண்டாம் 5 போடுங்க 5 போட்டீங்கன்னா 60 5/5 போட்டா புரியுது x க்கு என்ன போட்டுருக்கேன் 5 போட்டுருக்கேன் 5 போட்டா 5/3 5/3 எவ்வளவு 60 டிகிரி 60 டிகிரினா ஒரு 1 square root sorry square root of 3/2 square root of 3/2 அடுத்து என்ன பண்ணுங்க 3/2 பண்ணலாமா 3/2 இந்த 3 கேன்சல் ஆயிடும் அடுத்து 3/2 3 கேன்சல் ஆ 5/2 எவ்வளவு 1 போதும் இதெல்லாம் முடிச்சுக்கோங்க x அச்சு 0 5/2 5 3/2 2 என்ன பண்ணா அதை வச்சறாது அரை 1 மைனஸ் அரை அடுத்து மைனஸ் 1 0 னா 0 இங்க ஒரு புள்ளி அடுத்து 5/2 என்னது அரையா அரை இங்க புள்ளி வருமா இங்க அடுத்து பைனா இதுக்கு நேரா என்னது வருது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 அப்ப கொஞ்சம் தள்ளி வந்து 1 பக்கத்துல வந்துருக்கு அடுத்து இதுக்கு நேரா என்னது 1 இங்க வந்திருக்கா இங்க வந்து போறா இங்க வந்திருக்குமா அது நிறைய வேல்யூ நினைக்கிறேன் அடுத்து 6/5 வரைக்கும் போட்டுங்க பாருங்க 6/5 சரி சம் சரி ஓகே ஒண்ணா இந்த 3/2 பண்ணுமா அடுத்து 6 x க்கு பதிலா 6/5 போடுங்க ஃபர்ஸ்ட் 2/2 னா 2/2 என்ன வரும் 6/5 போட்டோம்னா 2/5 வரும் 2/5 என்ன 0 அப்ப என்னது 3/100 360 படம் இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ணுறேன் இது செஞ்சுருக்கீங்களா தனியாக போட்டு கண்டுபிடிச்சுக்கலாமா சரி எல்லா வேலையும் வேணும் ஒரு குறிப்பிட்ட சில வேலையும் மட்டும் பண்ணலாம் பாருங்க நம்முடைய கையில் இருக்கு x equal to 0 x equal to 3/2 and x equal to 3/5 and x equal to 6/5 இந்த வேல்யூ மட்டும் போட்டு பார்க்கலாம் சரிங்களா போட உங்களுக்கு ஈஸியா வந்துடும் இதை மட்டும் போடலாம் அப்போ ஃபர்ஸ்ட் 0 போட்டா இது ஓகே and 3/5 போட்டா இது அப்ப இது ரெண்டு தேவையில்லை சரி அடுத்து 3/5 போட்டோம்னா என்ன வரும்னு பார்க்கலாம் sin 1/3 into
3 பை ஃபர்ஸ்ட் பை. அப்ப 3 பை போட்டா பை வந்து பைக்கு என்னது 0 தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். 3 பை பை நமக்கு என்ன ஆகும் 1. அடுத்து 3 பைனா 0 வருது. அடுத்து நான் 6 பை 6 னா இங்க என்ன கண்டு வரதுக்கு 6 பை 3 அடுத்தா 2 பை இங்க 6 பை போட்டா 2 பை இங்க என்ன வருது 0 தான். சரி அதுக்கு இன்னொரு வழி இங்க நான் யூஸ் பண்ணிட்டேன். x = 9 பை பை 2. அப்ப 9 பை பை 2 போட்டா என்ன வருது x = 9 பை பை 2 போட்டீங்கன்னா sin 1/3 into 9 pi by 2 that's 3. அப்ப 3 pi by 2 220 என்ன வந்து minus 1. அடுத்து 6 pi போட்டீங்கன்னா again 0. இப்போ இத மட்டும் நோட் பண்ணிக்கீங்க சரிங்களா. அப்ப இது 0 நீங்க இத ஸ்கேல் எப்படி வச்சுக்கணும். இது பை 2 by 3 by 4 by 6 by சரிங்களா. அப்ப இது 9ல வச்சுக்கோங்க 0 3 pi by 2 அப்படினா 3 pi by 2 அப்படினா 200 சரி 90 முதல்ல 327 180 200 இங்க வருமா. இதுக்கு நேரா புள்ளி சரிங்களா. 1 வந்தா 1க்கு நேரா இங்க ஒரு புள்ளி இதுக்கு நேரா ஒரு புள்ளி. அடுத்து 3 பைல 0 இங்க ஒரு புள்ளி. அடுத்து இதுக்கு நேரா இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கு சரிங்களா. 5 பை போலையா 5 பை 6 பை 6 பை மறுபடியும் என்ன 0 சரிங்களா. இதெல்லாம் மெயின் புள்ளி இதான் நடுவில் உள்ளது சரிங்களா. நடுவில் உள்ளதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு புள்ளியை ஜம்ப் பண்ணி போகணும். 2 புள்ளி விட்டோன்னா முதல் புள்ளி 2வது புள்ளி 3வது புள்ளி இங்கே வரும்போது என்னது 1 ரீச் பண்ணோம். அது 2 புள்ளி விட்டா இங்க இந்த பாயிண்ட் ரீச் பண்ணா அது 2 புள்ளி 1 2 புள்ளி விட்டா இது நேரா வரும். 2 புள்ளி விட்டு இங்க கிளாஸ் சரிங்களா. அது போல வச்சுக்கணும். கஷ்டமானதா இல்ல ஈஸியா தான். இந்த வேலையை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க. x = 9 பை at x = 6 பை இத மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த வேலையை வரும் பாருங்க 0 1 0 -1 0 அது மட்டும் வந்து அது மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. மதிப்பு காண்க. Question number 4. Question. Sin inverse of sin of 2 pi by 3. Sin inverse of sin of 2 pi by 3. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதே மாதிரி கொஸ்டின் இருக்கு. இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா -π/2 +π/2 தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இல்லையா. இந்த கொஸ்டின் தானே கொஸ்டின் நம்பர் எடுத்துக்காட்டு 4.3ல கொஸ்டின் நம்பர் 3 இல்லையா. 3வது செஞ்சிருக்கேன். எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. 5/6 அதாவது இங்க என்ன இருக்குது. சரி ஒரு கொஸ்டின் மட்டும் செய்றேன். அடுத்த கொஸ்டின் கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் sin inverse of sin of 2n π/3. π/3 எவ்வளவு 60. 2 கிட்ட இருந்து 120. அப்ப sin 120 தான் மதிப்பு நமக்கு தெரியும். sin 120 அப்படினா sin 1 × 90 + 30. அப்ப இரண்டாம் பக்கத்து sin இருக்கா இருக்கு பிளஸ் 1 அப்ப எவ்வளவு 30. அப்ப எவ்வளவு தரல 1/30
சரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 அப்ப ஈக்குவல் டு sin inverse ஆஃப் இதோட மதிப்பு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 சரி sin அட்டவணையில எப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 வரும் 60 டிகிரிக்கு அப்ப 60 டிகிரிங்கிறது என்னது 5/3 சரிங்களா இதுவே ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க செஞ்சிருக்கீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चन சரி செகண்ட் क्वेश्चन நீங்க செஞ்சிருக்கீங்க சரி அடுத்து பாருங்க x இன் எந்த மதிப்பிற்கு sin x sin inverse of x ஆகும் சரிங்களா x இன் எந்த மதிப்பிற்கு இந்த क्वेश्चन புரியுதுங்களா இத ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க சிம்பிளிஃபை பண்ணி போடணும் உங்களுக்கு புக்ல வேற மாதிரி பண்ணிருக்காங்க நான் உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல லாஸ்ட் வீடியோல இந்த மாதிரி வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் சரிங்களா செகண்ட் சாப்டர் லாஸ்ட் வீடியோ அதை பார்த்துட்டு இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி இதை நம்பரா பண்ணுங்க அதுக்கப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படின்னா சார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 sin அட்டவணையில ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 எதுக்கு எந்த டிகிரிக்கு நேரா வரும் 60 டிகிரிக்கு நேரா வரும் சோ 60 டிகிரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க sin இந்த மாதிரி இருக்கு அதை போட்டுங்க சரி பாருங்க இந்த क्वेश्चन தீர்வு என்ன கொடுத்தாங்க sin x sin inverse of x சரி तो y equal to sin inverse of x என்க y equal to sin inverse of x என்க சரி y equal to 0 a y equal to 0 a அப்ப என்ன வரும் sin inverse of x equal to 0 இப்போ நான் ரெண்டு பக்கம் sin எழுதுறேன் sin inverse of x equal to sin of 0 sin of 0 இப்போ sin inverse sin cancel பண்ணிட்டேன் இப்போ x equal to sin 0 0 அப்ப x equal to என்னது 0 x equal to 0 அப்ப therefore என்ன எழுதிக்கலாம் x இன் 0 ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா அப்ப x இன் எந்த பதிப்புக்கு கேட்டாங்க அப்ப x இன் எந்த பதிப்புக்கு x = 0 ஆ இருக்கும்போது இது எப்படிப்பட்டதா இருக்கு சமமா இருக்கும் பாருங்க sin அட்டவணையில இங்க 0 இங்க 0 இங்க இந்த இடத்துல மட்டும் தான் இப்போ இங்க வந்து 30 டிகிரினா இங்க என்னது 1/2 இருக்கும் புரியுதா இது ரெண்டு சமமா இருக்கும் எப்பயாவது அடுத்து 45 டிகிரினா 1/√2 ஆகும் அப்ப எங்க ரெண்டு ஈக்குவலா இருக்கு இதுவும் ஈக்குவலா இருக்கு அப்ப sin inverse of 0 நால 0 தான் sin inverse of sin of 0 நால என்னடா 0 தான் அப்ப ரெண்டுமே எப்ப சமமா இருக்கா x ஓட மதிப்பு என்னவா இருக்கு 0 ஆ இருக்கும்போது மட்டும் தான் சமமா இருக்கும் அப்படிங்கறாங்க சரிங்களா பின்வருவனவற்றிற்கு சார்பகம் காண்க இப்போ क्वेश्चन நம்பர் 4.4 பார்த்தோம் இல்லையா எடுத்துக்காட்டு 4.4 அதே போல சார்பகம் கேக்குறாங்க சரிங்களா f of x equal to sin inverse of x squared plus 1/2x பாருங்க Sixth question. First question. Here we go. F of x equal to sin inverse of x square plus 1/2x. நமக்கு தெரியும் sin inverse of x இன் சார்பகம் -1 அப்ப implies -1 less than or less than அப்ப இது கணக்கின்படி -1 less than or equal to x square plus 1/2x less than or equal to என்ன வரணும் x வரணும் இந்த இடத்துல என்ன வரணும் x வர மாதிரி நம்ம செய்யணும் சரி இப்போ பாருங்க எப்படி கொண்டு வர பாருங்க x கொண்டு வரலாம் ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கங்க x ஸ்கொயர் பெருக்கலாம் ஃபுல்லா x
2x அப்படிங்க minus 2x less than or equal to x square plus 1 less than or equal to plus 2x. சரிங்களா? இப்போ இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க minus 2x less than or equal to x square plus 1 அப்ப இந்த காம்பினேஷன் x square plus 1 less than or equal to plus 2x. சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா minus 2x minus x square minus 1 less than or equal to 0 less than or equal to 0 ஒரே ஒரு நிமிஷம் சரி இப்போ இது என்னன்னா எல்லாம் மைனஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 கிரேட்டர் than equal to 0 ஆகுங்க இது என்ன அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் than equal to 0 இப்படியே போறோம் ஆமா correct number செஞ்சது அப்ப therefore x plus 1 greater than or equal to 1 அப்ப x greater than or equal to 0 x greater than or equal to minus 1 இது இந்த கான்செப்ட்ல இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ இங்க கொண்டு வந்துறேன் x square minus 2x plus 1 less than or equal to 0 அப்ப x minus 1 whole square less than or equal to 0 x minus 1 less than or equal to 0 x less than or equal to 1 அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 1 காட்டிலும் பெருசா இருக்கு minus 1 காட்டிலும் சின்னதா இருக்கு சாப்பிடுறதா கேட்டுட்டாங்க அப்போ f of x சாப்பிடுறோம் என்னது minus 1 plus 1 புரியுதுங்களா since என்ன கொடுத்திருக்காங்க sin inverse function கொடுத்திருக்காங்க அப்ப sin inverse ஓட சாப்பிடுறதா minus 1 அப்படின்னு இப்படி எழுதலாம் அப்ப இப்படி இருந்தா x க்கு என்ன இருக்கு இது இருக்கு throughout என்ன செய்யறேன் ரெண்டு பக்கம் என்ன இருக்கு x ஸ்கொயர்னா பெருக்கிறேன் புரியுதா புரியுது இந்த கான்செப்ட் கொண்டு வந்தறேன் இந்த கான்செப்ட் கொண்டு வரேன் இத கொண்டு வரும்போது x greater than or equal to -1 இப்படிங்கும்போது x less than or equal to -1 ரெண்டையும் கம்பைன் பண்றேன் அப்ப என்ன வருது -1 less than or equal to சரி -1 க்கு +1 அடுத்த क्वेश्चन பாருங்க இதே போல கொடுத்துறாங்க என்ன கொடுத்தாங்க அதேதான் g of x equal to 2 sin inverse of 2x minus 1 minus 5/2 இதோட சார்பத்தை கேட்கறாங்க சரிங்களா சரி வாங்க தீர்வு g of x மறுபடியும் எழுதுங்க sin inverse function தான் இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதிங்க அடுத்து இந்த ஸ்டெப்ல என்ன சார் அப்படினா இந்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்னா 2 5/2 அப்படிங்கறத எழுதாம இத மட்டும் எழுதிக்கலாம் அப்ப என்ன செய்யணும் கவனிங்க இந்த ஸ்டெப் எழுதிங்க இதுக்கு அடுத்து என்ன சொன்னா 2 sin inverse of 2x minus 1 minus 5/2 இன் சார்பகமும் sin inverse of 2x minus 1 இன் சார்பகமும் ஒன்றுதான் சரிங்களா புரியுதா சொல்றது சோ அதனால இது எப்படி சார் புரியுது அப்படின்னா ஒன்றும் இல்ல sin x ஓட சார்பகம் என்னது -1 + 1 தான் அதே மாதிரி sin of 2x ஓட சார்பகம் என்ன -1 + 1 தான் sin பொறுத்தவரை -1 + 1 தான் சோ அதனால அப்ப இத நான் எடுத்துக்கணும்னா
therefore minus 1 less than or equal to 2x less than or equal to 2x minus 1 less than or equal to plus 1 அந்த காம்பினேஷன் இருக்கு minus 1 less than or equal to 2x minus 1 2x minus 1 less than or equal to 1 சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன் இந்த பக்கம் இந்த மைனஸ் அடிச்சோம்னா அடிக்கடி அப்படியே கொண்டு வரேன் minus 2x minus 1 here plus 1 less than or equal to 0 அப்போ minus 2x less than or equal to 0 less than or equal to 0 அப்போ minus எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா 2x greater than or equal to 0 அப்போ x greater than or equal to 0 அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்திருக்கான் சரி இங்கே வாங்க 2x minus 1 அங்க இருக்கிற minus 1 plus 1 less than or equal to 0 அப்படின்னா என்ன வந்து 2x less than or equal to 0 அப்போ x less than or equal to 0 இந்த ரூல்ஸ் வந்து தப்பா இருக்கு சரி மிஸ்டேக் பண்ணிருக்கோமா இங்க பாருங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம் இங்க இருக்கிறது இந்த மைனஸ் 1 தான் அடிக்க முடியாது என்ன வந்து minus 2 less than or equal to 0 minus 2 less than or equal to 0 அப்ப 2 ஆல கேன்சல் பண்ணிடலாமா அப்ப x minus 1 less than or equal to 0 x less than or equal to 1 அப்ப 0 காட்டில பெருசு 1 காட்டில சின்னது அப்ப therefore g of x in சார்பரம் 0, 1 சரிங்களா செஞ்சலாமா பாருங்க அடுத்த क्वेश्चन மதிப்பு காண்க நம்ம சொல்லி இருக்கு இது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம பிளஸ் 1 படிச்சிருந்தோம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொண்டதா क्वेश्चन நம்பர் 7 sin inverse of sin of pi by 9 cos of pi by 9 plus cos of pi by 9 sin of pi by 9 சரிங்களா அதாவது என்ன ஃபார்முலா sin a plus b na sin a cos b plus cos a sin b அப்படியே ஒரு ஃபார்முலா இருக்கு sin a plus b நாலு ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலா sin a plus b na sin a cos b plus cos a sin b இது வரல a க்கு பதிலா எவ்வளவு இருக்குன்னா pi by 9 b க்கு பதிலா pi by 9 சரிங்களா அப்ப மொத்தமா எப்படி எழுதலாம் sin inverse of sin of ரெண்டு கூட்டி எழுதலாம் pi by 9 plus pi by 9 சரிங்களா அப்ப sin inverse of ரெண்டு கீழே டினாமினேட்டர் செய்யலாம் டினாமினேட்டர் வந்து 6 pi by 9 அப்ப sin inverse of சாரி sin inverse of அடிச்சிட்டோம்னா எவ்வளவு என்ன 2 pi by 3 sorry sin of 2 pi by 3 2 pi by 3 எவ்வளவு என்ன pi by 3 னா 60 ரெண்டு எவ்வளவுனா 120 னா எவ்வளவு வருது சரியா அப்புறம் பார்க்கலாமா 120 னா 90 plus 30 அப்ப 1 cos 30 cos plus square root of 3 by 2 அப்ப sin inverse of square root of 3 by 2 அப்ப எப்ப sin actually square root of 3 by 2 ஆனா 5 by 3 அது மாதிரி வரல 5 by 3 சரிங்களா இப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த எக்ஸர்சைஸ்ல பார்த்தா என்ன பார்த்திருக்கோம் அப்படினா sin பத்தி பார்த்திருக்கோம் sin அதோட நேர்மாறு சார்புகளை பத்தி sin சும்மா ஏற்கனவே பார்த்தா அதோட நேர்மாறு சார்புகளோட சார்பகத்தை பத்தி பார்த்தோம் அதோட மதிப்புகளை பத்தி பார்த்தோம் காலம் வீச்சம் அதெல்லாம் பத்தி பார்த்தோம் சரிங்களா இப்போ இந்த 1.4.1ல என்னன்னா sin அதோட sin பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் sin நேர்மாறு
சைன் சார்பு பற்றி படம் அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதே போல் அடுத்து கொசைன் பார்க்க போகிறோம். கொசைன் மீன்ஸ் காஸ். சரிங்களா? காசு பார்க்க போகிறோம், அதோட நேர்மாறு சார்பை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, கொசைன் வரைபடம் உங்களுக்கு தெரியும். 153வது கொசைன் சார்பின் பண்புகள். பண்பு ஒன்று, வளைவரையில் எங்கும் முறிவோ அல்லது தொடர்ச்சியின்மையோ இல்லை. கொசைன் சார்பு தொடர்ச்சியானது. சைன் சார்பும் தொடர்ச்சியானது, கொசைன் சார்பும் தொடர்ச்சியானது. சைன் சார்பு ஆதியை பொறுத்து சமச்சீராக உள்ளது, அதனால அது என்ன சார்பு? ஒற்றை சார்பு. ஒய்யச்சு இங்கே என்னது? ஒய்யச்சை பொறுத்து வரைபடம் சமச்சீராக கொசைன் சார்பு இரட்டை சார்பு. கொசைனும் சீக்கல் மட்டும்தான் இரட்டை சார்பு, மீதி எல்லா சார்பும் என்ன ஒற்றை சார்புன்னு பார்த்தோம்தான். அதே மாதிரி இதனோட பெருமதிப்பு 1, மீச்சிறு மதிப்பு -1. ஸோ அதனோட ரேஞ்ச் என்னவா இருக்கா? -1 +1. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த குறிப்புரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். டயக்ராம் வரையிறதுல ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நகர்த்தணும், ஒரு ஸ்டெப் பின்னாடி நகர்த்தணும், மேலே நகர்த்தணும், கீழே நகர்த்தணும் அப்படிங்கிறது பற்றி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது காலமும் வீச்சும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நான் போனது எழுதியிருந்தேன். மூணாவது அதே போல தான், அது உங்களுக்கு புரியுறதுக்காக சில பயன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 154 நேர்மாறு கொசைன் சார்பு மற்றும் அதன் பண்புகள். இப்போ நேர்மாறு கொசைன் சார்பு எப்படி நம்ம நேர்மாறு சைன் சார்பு பார்க்கணும், அதே மாதிரி நேர்மாறு கொசைன் சார்பு பாருங்க. நேர்மாறு கொசைன் சார்புக்கு வீச்சகம் பார்த்தீங்கன்னா -1,1ங்கிறது சைன் சார்புக்கு. அப்போ நேர்மாறுக்கு பார்த்தீங்கன்னா -1,1 சார்பகமாக மாறிடும், வீச்சகம் என்னவா மாறிடும்? 0 to π மாறிடும். வீச்சகம் என்னவா மாறிடும்? 0 to π. நேர்மாறு சைன் சார்புக்கு வீச்சகம் -π to π/2 to +π/2. ஆனால் இங்கே என்னது? 0 to π அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதோட குறிப்புகள்லாம் இருக்கு, குறிப்புகள்லாம் பாருங்க. சரிங்களா? ஓகே, இந்த குறிப்பில் கீழே பாருங்க, லாஸ்ட் 3 பாயிண்டை மட்டும் பாருங்களேன். ஏன்னா அதை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். -1 < x < 1 மற்றும் அது எக்ஸோட மதிப்பு. எக்ஸுங்கிறது சார்பகம், ஒய்ங்கிறது வீச்சகம். குட். அப்போ ஒய் எதில் இருக்கு? 0 to π என்று இருக்கும்போது y = cos - x எனில் மட்டுமே x = cos y ஆகும். அடுத்து (x < 1னா cos - x கேன்சல் ஆகலாம். அதாவது cos - x இதை எப்போ கேன்சல் ஆகும்னா (x < 1), அதாவது -1 < 1. இந்த சார்பகத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இதையும் கேன்சல் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேயும் அப்படிதான் பார்த்தோம், சார்பகத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? சார்பகத்தை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா அப்படி கேன்சல் பண்ண முடியாது. சரி, சரிங்க சார். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, cos - 3π = π இருக்கு. அதாவது காசோட வீச்சகம் என்னது? காசோட சார்பகம் என்னது? 0 to π. ஆனா இது எல்லாருக்கு 3π இருக்கு. அப்ப இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கேன்சல் பண்ண முடியும். ஆனா 3πங்கிறது என்னது? π தானே. 3πனா 2π கழிச்சிட்டோம்னா மிச்சம் π தான். அந்த 3πனா ஒண்ணுதான், πலாம் ஒண்ணுதான். π இதுக்குள்ள இருக்கு. அப்ப காசு கேன்சல் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? π போட்டுக்கலாம். கொஞ்சம் படிங்க. சரிங்களா? அடுத்து நேர்மாறு கொசைன் சார்பின் வரைபடம் பாருங்க. உங்களுக்கு படம் புரியும் நினைக்கிறீங்க. அந்த டேபிள் காலம் போட்டிருக்காங்க பாருங்க. அதோட குறிப்பு பாருங்களேன். அந்த வெட்டு துண்டுலாம் பார்த்துக்கோங்க. y = cos - x எனும் சார்பின் x வெட்டு துண்டு 1 மற்றும் y வெட்டு துண்டு π/2 ஆகும். ஆதியை பொறுத்தோ அல்லது ஒய்யச்சை பொறுத்தோ y = cos - x வரைபடம் சமச்சீர் அல்ல. எனவே y = cos - x இரட்டை சார்பு அல்லது ஒற்றை சார்பு அல்ல. வெரி குட். இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. குறிப்பு பண்புகள் எல்லாத்தையுமே புக்கில் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிக்காம விட்டுறாதீங்க. ஒரு தடவை படிங்க, படிச்சுட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்க, இதில் இந்த குறிப்பு 3 குறிப்புமே ரொம்ப முக்கியமானது. y = cos - x இன் வெட்டு துண்டு, y வெட்டு துண்டு என்னன்னு கேட்பாங்க, x வெட்டு துண்டு என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா?
அதே மாதிரி y equal to cos inverse x வரைபடம் y equal to cos x ஐ வரைபடத்தை x மற்றும் y அச்சில் மாற்றுவதன் மூலம் கிடைக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி ஆதியை பொறுத்தும் சமச்சீர் கிடையாது. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்ம படித்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வாங்களே பேஜ் நம்பர் 186 வாங்களே. ஃபர்ஸ்ட் நேர்மாறு சைன் சார்பு, அடுத்து நேர்மாறு கொசைன் சார்பு இருக்கா. கொசைன் சார்புல பார்த்தீங்கன்னா சார்பாகம் வீச்சம் கொடுத்துருக்காங்க. காலச்சார்பு அல்ல, ஒற்றை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்லன்னு சொல்லியிருக்காங்களா. திடமாக இறங்கும் சார்பு இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாட சுருக்கம். சரிங்களா? இதை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்களாவே 1 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கிரியேட்டிவ் 1 மார்க்லாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். உங்களுக்கு எடுத்துக்காட்டு 4.3 பேஜ் நம்பர் 156. நீங்கள் செஞ்சாலும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படியே தான் நீங்கள் செஞ்சாலும் இருந்தால் ஒரே ஒரு கணக்கு சரி நீங்கள் பண்ணலாம். மேடிக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேடிக்ஸ் நம்ம பார்க்க வேணாம். எடுத்துக்காட்டு 4.5 தீர்வு y equal to cos inverse of square root of 3/2 என்க. சரிங்களா? அப்ப என்ன சார் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா cos y equal to square root of 3/2. அதுக்கு முன்னாடி cos inverse of x இன் முதன்மை மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. முதன்மை மதிப்பு என்னதுக்கு 0 க்கு 5. இப்போ வாங்க மாத்திக்கிங்க. cos y equal to square root of 3/2. எப்போ கட்ட square root of 3/2 வரும்? குட். cos எப்போ square root of 3/2 எத்தனை டிகிரி போட்டா 30 டிகிரி. அப்ப 5/6. இந்த 5/6 பிளான்ஸ் இதுக்குள்ள இருக்கா? இருக்கு. 30 டிகிரி இதுக்குள்ள இருக்குல்ல. அப்ப therefore என்ன கேட்கறேன்? என்ன கேட்கறாங்க? cos inverse of square root of 3/2 இன் முதன்மை மதிப்பு எவ்வளவு தானே? 5/6. அடுத்து cos inverse of minus 1/square root of 2. cos inverse of அடுத்த क्वेश्चन 4.6 का फर्स्ट क्वेश्चन 4.6 का फर्स्ट क्वेश्चन cos inverse of minus 1/square root of 2. சரியா? இப்போ y வெச்சுக்கலாமா? y என்ன வெச்சுக்கலாமா? வெச்சுக்கலாமா? அப்ப cos inverse of இங்க நல்லா கவனிங்க. மைனஸ் கவனம் பண்ணுங்க. cos inverse of cos of y equal to minus 1/square root of 2. சரிமா? புரியுதா? இப்போ இது எப்படி பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் cos of y equal to 1/square root of 2. இந்த ஒரு சர்க்கிள் cos of y minus y equal to 1/square root of 2. மீன் cos of y minus x equal to minus cos x. இந்த ரிசல்ட் யார வச்சுக்கோங்க. cos of y minus x equal to minus cos x. அப்ப minus y equal to என்ன போட்டுக்கலாம்? cos y minus y போட்டுக்கலாமா? சரி. cos அட்டவணையில எப்ப சார் 1/square root of 2 வரும்? cos அட்டவணையில 1/square root of 2 எப்போ வரும்? 45 டிகிரி. pi/4. அப்ப y அங்க கொண்டு போயிட்டா y equal to புரியுதா? pi minus pi/4. சரியா? நான் ஒரு சில மாத்தணும். y அங்க கொண்டு இதை கொண்டு வரேன். pi minus pi/4 equal to y மாத்தணும். y equal to இதை கொண்டு வரேன். 4 minus 1 3 pi/4. அப்ப y ஓட மதிப்பு என்ன இருக்குன்னு 3 pi/4. pi/4 னா எவ்வளவு இருக்குன்னு 45. 345 135. அப்ப 135 எதுக்குள்ள இருக்குங்க? இதுக்குள்ள இருக்குமா? இருக்கும் இல்லையா? அப்ப therefore முதன்மை மதிப்பு எழுதிக்கலாமா? அடுத்த क्वेश्चन cos inverse of cos of minus 1/square root of 3. சிம்பிளா உங்களுக்கு புரியும். cos inverse of cos of minus 1/. அடுத்த ஸ்டெப்ல அந்த மைனஸ் வெளியே வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இதுவா மாறிடும். cos pi/3 என்னது? 60 டிகிரி. 60 டிகிரிக்கு என்னது? 1/2.
எப்போ காசுல 1/2 வரும்? எப்போ வரும் 1/2 காசுல? அது 5/6. இந்த 5/6 இதுக்குள்ள இருக்கா? இருக்கு. அப்போ முதல் மதிப்பு 5/6. சரி 5/3. 63 என்னது? 5/3. அதே போல அதுக்கு அடுத்த கொஸ்டின் next question. Cos inverse of 7 5/6. இப்போ இது வந்து அதிகமாக வந்திருக்குது. நான் இதோட மதிப்பு முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 30 7 × 30 210. அப்போ காஸ் 210க்கு கண்டுபிடிச்சுக்கோங்க. காஸ் 210 என்னது? காஸ் 3 2 × 90 + 30. எந்த காப்பது? மூன்றாம் காப்பது. மூன்றாவது காசு இருக்கா? இல்லை. மைனஸ். இது இரட்டைப்படை. அப்போ காசு தான் 30. அப்போ காசு 30க்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. சரிங்களா? அப்போ 210 என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. சரிங்களா? அதோட நிறுத்திடக்கூடாது. 3/2 ஓட நிறுத்திடக்கூடாது. சரிங்களா? இதை என்ன வச்சுக்கணும்? y எங்க? இவங்க ஈஸியாக போட்டிருப்பாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. சரிங்களா? y எங்க? அப்போ என்ன வரும்? cos y = மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. மைனஸ் இங்கே கொண்டு வந்துருங்க. மைனஸ் இந்த மைனஸ் இங்கே விட்டுக்கணும். இந்த மைனஸ் இங்கே வச்சுருக்கேன். இந்த மைனஸ் பதில் என்ன விட்டுக்கலாம்? cos ஆஃப் 5 - y. அப்போ எப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 வரும்? 5 - y = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 எப்போ வரும்? 5/6 வரும். இப்போ கொண்டு போயிருங்க. 5 - 5/6 = y. 6 வந்துச்சு. 5/6 = y. இது ஒரு மடங்காக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन 4.7 உங்களுக்கு புரியும். சரிங்களா? பாருங்க, உங்களுக்கு அப்படியே புரியும். அந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் என்னன்னா -5 பாருங்க, புரியும் புரியலன்னு சொல்லுங்க. பாருங்களேன், 4.2 எடுத்துக்காட்டு. 4.7 போட்டுட்டா 4.7 போட்டு என்ன ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? தீர்வு cos inverse of plus sin x/3. cos inverse of x in chop minus 1. Okay, implies x minus 1 less than or equal to 1. Therefore, கணக்கின்படி 2 plus sin x/3 are 3 less than or equal to -1. 3 ஆல் மல்டிப்ளை பண்ணினேன். -3 less than or equal to 2 plus sin x less than or equal to 3. இந்த 2 இங்கே கொண்டு வரேன். அப்போ -5 less than or equal to sin x less than or equal to அங்க போனா -1 ஆயிடும். சரியா? implies இதுவும் ஒண்ணுதான். -1 less than or equal to sin x less than or equal to 1 தான். சரிங்களா? இப்போ நான் இன்னைக்கு இன்வெர்ஸ் எடுத்துறேன். சார் இன்வெர்ஸ் -5% sin, அதாவது சைனோட ரேஞ்ச் வந்து -1 ல இருந்து +1 வரைக்கும் தான். அப்போ -5ங்கிறது -5 கட்டி வச்சுனா அப்போ -5 2 3 4 வரைக்கும் இருக்காது. -1 தான். சரிங்களா? அப்புறம் இதுக்கு இன்வெர்ஸ்ல கொண்டு வரேன். x மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம x மட்டும் தான் நமக்கு தேவை. x கொண்டு வந்துறேன். அப்போ sin inverse of -1 less than or equal to x less than or equal to sin inverse of 1 -1 -5/2 less than or equal to x less than or equal to +5/2. அப்போ x belongs to சார் பண்ணோம். என்ன இருக்குன்னு -5/2 +5/2. சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் பாருங்க 4.2 ல கொஞ்சம் டிடெக்ட் பண்றேன் பாருங்க.
காம்ப்ளிகேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டுருக்காங்க? அனைத்து x மதிப்புகளையும் காண்க. cos x 0 6 கொடுத்துட்டீங்களா? அப்ப cos x 0 அப்படின்னா நான் இதே மாதிரி அங்க நம்ம எழுதி போட்டோம். அந்த 160வது பக்கத்துல நம்ம எழுதி cos x cos 0 அப்படின்னா cos ஆல்பா அப்படின்னா x 2n plus 1 pi/2 2n plus 1 pi/2 சரிங்களா? இன்டு என்ன pi/2 சரி 0 வரணும்னா 0 வரதா இப்படி அதுவே cos x cos alpha x 2n plus 1 into alpha சரிங்களா? இந்த ரிசல்ட் அங்கே இருக்கு, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cos x 0னா அப்போ cos x cos pi/2 2n plus 1 pi/2 இது டைரக்டாக ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் cos x -1 கொடுத்துருக்காங்க. -1 இந்த -1 போது என்ன பண்ணலாம்? cos pi போட்டுக்கலாம். cos x அப்போ இப்படி இருந்துச்சு, இது ஒரு ஆல்பா 2n plus 1 ஆல்பா ஆல்பா என்ன pi வேர் m const z சரி இங்க என்ன லிமிட் அது வரைக்கும் இந்த கணக்குல முதல் கணக்குல அது -6 ல plus 6 யா அப்ப n = என்ன பண்ணலாம்? plus or minus 6 வரைக்கும். அதே மாதிரி இங்கே plus or minus 3 அடுத்து -3 வரைக்கும் மாட்ட போறோம் சரிங்களா? இந்த கான்செப்ட் பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். சரி அதை ஒர்க் பண்ற மாதிரி ஏதாவது क्वेश्चंस இருந்தா நம்ம क्वेश्चन கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஒரு 11th அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது முடியுங்கிற கணக்கு போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கும் மேக்ஸிமம் போடுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா? எழுதி அனுப்புறேன், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னா உங்களுக்கு 4.3 4.5ல ஒரு 4 கணக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு சரியா? 4.5ல தான் எக்ஸசைஸ் ரொம்ப இருக்கு, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். பட் இதில் இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டர்னா என்ன பண்ணாலும் நம்ம ப்ளஸ் ஒன்ல கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்காததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.